KKSSR ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் மீதான வழக்கை யார் விசாரிப்பது என்பது தொடர்பாக தலைமை நீதிபதி முடிவெடுக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வழக்கை தலைமை நீதிபதி விசாரிக்கலாம் அல்லது வேறு நீதிபதி விசாரிக்க பட்டியலிடலாம் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. வழக்கை யார் விசாரிக்க வேண்டும் என்ற முடிவை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எடுக்க உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. வழக்கை யார் விசாரிப்பது என்பது குறித்து ஹைகோர்ட் தலைமை நீதிபதி முடிவெடுக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சென்னை ஹைகோர்ட் தலைமை நீதிபதியே விசாரிக்கலாம் அல்லது வேறு நீதிபதி முன்பு விசாரிக்க பட்டியலிடப்படலாம் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. KKSSR ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் மீதான வழக்கை யார் விசாரிப்பது என்பது தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. வழக்கை யார் விசாரிக்க வேண்டும் என்ற முடிவை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எடுக்க உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது. வழக்கை யார் விசாரிப்பது என்பது குறித்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முடிவெடுக்கலாம் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். ராமகிருஷ்ணன், விவரங்கள். அதாவது முடித்து வைக்கப்பட்ட அமைச்சர் KKSSR மற்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு மீதான வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி தானாக முன்வந்து விசாரித்த விவகாரம். அந்த வழக்கை தனி நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் விசாரிக்க கூடாது என்றும் அந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அல்லது வேறு ஒரு நீதிபதி விசாரிப்பதற்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முடிவெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தினம் உத்தரவு பிறப்பித்து இருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து இந்த வழக்குகளை விசாரித்ததற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரிதான் அமைச்சர் KKSSR மற்றும் தங்கம் தென்னரசு ஆகியோர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தார்கள். கடந்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய பதிவாளர் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தார் நீதிபதி கிருத்திகேஷ் ராய் தலைமையிலான அமர்வு. அதன்படி ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய பதிவாளர் நேற்று முன்தினம் தனது அறிக்கையை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு இன்று மீண்டும் நீதிபதி கிருத்திகேஷ் ராய் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்கள் சார்பில் ஆஜராகியிருந்த மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வியை பொறுத்தவரையில் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய பதிவாளர் தனது அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார். குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியினுடைய உரிய ஒப்புதல் இல்லாமல் தனி நீதிபதி இந்த வழக்குகளை தானாகவே முன்வந்து விசாரித்து வருகிறார். இது ஏற்கத்தக்க அல்ல என்று சுட்டிக்காட்டி தங்களது வாதங்களை முன்வைத்தார். ஆனால் சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் சார்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞரை பொறுத்தவரையில் இந்த வழக்குகளை தனி நீதிபதியாக இருக்கின்ற ஆனந்த் வெங்கடேசனுக்கு விசாரிப்பதற்கு அதிகாரம் இருக்கு என்று வாதிட்டார். ஆனால் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகளை பொறுத்தவரையில் ஏன் இந்த வழக்கை மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கு அனுப்பி வேறு ஒரு நீதிபதியை விசாரணைக்கு பட்டியலிடுவது அல்லது தானாகவே இந்த வழக்கை விசாரிப்பதற்கு ஆணை பிறப்பிக்க கூடாது என்று கேள்வி எழுப்பினார்கள். இது தொடர்பாக இரண்டு தரப்புகளும் தங்களது கருத்துக்களை தெரிவித்தார்கள். இறுதியாக இந்த வழக்கை, அதாவது தனி நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் தொடர்ந்த அந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி விசாரிக்க வேண்டும் அல்லது தலைமை நீதிபதியே வேறொரு அமர்வுக்கு விசாரணைக்கு உத்தரவு பிறப்பிக்கலாம் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் ஒரு கருத்தையும் தெரிவித்திருக்கிறது. தனி நீதிபதி இந்த வழக்கை விசாரித்தது தொடர்பாக எந்த ஒரு கருத்தையும் நாங்கள் தெரிவிக்கவில்லை என்ற ஒரு கருத்தையும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அமைச்சர்கள் KKSSR மற்றும் தங்கம் தென்னரசு மீது தொடர்ந்து தானாக முன்வந்து தொடர்ந்த வழக்கை அவர் விசாரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி விசாரிப்பார் அல்லது அவர் எந்த நீதிபதி விசாரிக்க வேண்டும் என்பது தொடர்பான முடிவை எடுத்து உத்தரவு பிறப்பிப்பார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.